வெறும் 10 ரூபாய் இருந்தா போதும் உங்களால தங்கத்துல முதலீடு செய்ய முடியும். தங்கத்தோட விலை இனி அடுத்த 5 வருஷத்துல 2 லட்சத்தை கூட தொட வாய்ப்பு இருக்கு. 2 லட்சமா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. ஏன்னா கடந்த 5 வருஷத்துல 10 கிராம் தங்கத்தோட விலை 112% உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ இனி தங்கம் வாங்கி வைக்கிறதும் இல்ல தங்கத்துல முதலீடு செய்யறதும் கனவாவே போயிருமா அப்படின்னு உங்கள நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தா கூட போதும் தங்கத்துல இந்த ஒரு திட்டத்து மூலமா உங்களால முதலீடு செய்ய முடியும். இது என்ன திட்டம்? இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? 10 ரூபாய்க்கு தங்கம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தங்கம் கிடைக்கும்? எங்க முதலீடு செய்யறது? எப்படி முதலீடு செய்யறது? இதுல இருக்கக்கூடிய சலுகை என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு Wallah தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். 10 ரூபாய்க்கு தங்கத்துல முதலீடு செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது என்ன திட்டம்னு பாத்தீங்கன்னா ஜியோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ற அந்த ஜியோ சிம் ஆகட்டும், ஜியோ ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஜியோவோட சலுகை அவங்க எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் ஜியோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் 10 rupees. நீங்க 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முதலீடு திட்டம் ஜியோ ஸ்மார்ட் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஸ்மார்ட் கோல்டு ஒரு டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ நீங்க இந்த ஜிஆர்டி மலபார் மாதிரியான கடைகளில் போய் தங்கம் வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு வரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. இது ஜியோவோட ஜியோ ஸ்மார்ட் கோல்டு அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்துக்கு கீழே வரக்கூடிய இந்த ஒரு டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. முதல்ல இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க சாதாரணமா கடைக்கு போய் தங்கம் வாங்குறீங்க, ஒரு காயின் வாங்குறீங்க, ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்க, ஒரு செயின் வாங்குறீங்க, மோதிரம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பிசிக்கல் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா ஆன்லைன்ல தங்கத்துல முதலீடு செய்வது. ஆன்லைன்லயே நீங்க அந்த தங்கத்தை வாங்கிடுறீங்க, அந்த ரேட்டுக்கு வாங்கிடுறீங்க. அது எப்போ நல்ல விலை போகுது இல்ல நல்ல விலை ஏறுது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அதை விற்கணும் அப்படின்றதா அங்கேயே நீங்க வித்தரலாம். ஜஸ்ட் லைக் நீங்க எப்படி இந்த எஸ்ஐபி ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பணத்தை போட்டு அங்கேயே வித்துறவங்களோ அதே மாதிரி தான் டிஜிட்டல் கோல்டு. ஒருவேளை நான் அதை விற்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க பிசிக்கல் கோல்டா உங்க வீட்டுக்கு கொரியர் போட்டுக்கலாம். காயினாவோ இல்ல பிஸ்கெட்டாவோ இல்ல ஜுவல்லரியாவோ நீங்க அதை பிசிக்கலாவே வீட்டுக்கு வர வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் டிஜிட்டல் கோல்டு. ஸோ இந்த திட்டம் தான் ஜியோ ஸ்மார்ட் கோல்டோட அந்த ஒரு ஸ்கீம் லான்ச்டு பை ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். இதை லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். அந்த ஒரு ஆப் ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் தான் ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். நான் அது எப்படி அப்ளை பண்றதுங்கிறதெல்லாம் நான் வீடியோட கடைசியில சொல்றேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அலோஸ் யூ டு பை பியூர் 24 கேரட் கோல்டு. சரிப்பா டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லிட்டீங்க, அது ஜியோட ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் இருக்கு. எந்த மாதிரியான தங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 கேரட் தங்கத்துல நீங்க முதலீடு செய்ய முடியும். 10 ரூபாய் நீங்க கொடுத்தாலும் அந்த ஒரு 10 ரூபாயுமே 24 கேரட்ல தான் உங்களோட கோல்ட்ல இன்வெஸ்ட் ஆகுது. அண்ட் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் நான் சொன்ன மாதிரி 10 ரூபாய் தான். ஸ்டோர்டு செக்யூர்லி. சரி என்னோட தங்கத்துக்கு நான் 10 ரூபா கொடுத்து தங்கம் வாங்கலாம், அதுக்கான பாதுகாப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் செக்யூர்டு வால்ட்ல தான் அவங்க இந்த தங்கத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனி டைம் எனிவேர். சரி நீங்க இது ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைன்ல திருப்பி எங்க வேணாலும் வித்துக்கலாம், எப்ப வேணாலும் வித்துக்கலாம், எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் எனி டைம் எனிவேர். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஜியோ ஸ்மார்ட் கோல்டோட ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி இதெல்லாம் ஓகே, நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தங்கத்தை நான் வாங்கணும், எதுக்காக நான் 10 ரூபாயா இருந்தாலுமே எதுக்கு நான் இப்போ அவசரப்பட்டு இதுல முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டேட்டா இருக்கு என்கிட்ட, அதை நான் காட்டுறேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். ஏன்னா கடந்த ஒரு 5 வருஷத்து டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10 கிராம் தங்கத்தோட விலை எப்படி ஏறி எப்படி இறங்கவெல்லாம் இல்ல, ஏறிட்டு தான் இருக்கு. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். 2005ல 10 கிராம் தங்கத்தோட விலை 7000 ரூபாய். 2010ல 10 கிராம் தங்கத்தோட விலை 16600 ரூபாய். 2015ல 10 கிராம் தங்கத்தோட விலை 26300 ரூபாய். 2020ல 50619 ரூபாய். 2025ல 10 கிராம் தங்கத்தோட விலை 1,18,000 தாண்டி போயிட்டு இருக்கு. இதை விட அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனாலதான் தங்கத்துல முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றது. இப்பேற்பட்ட இந்த ஒரு ஜியோ ஸ்மார்ட் கோல்டு இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஹூ கேன் இன்வெஸ்ட்? எனி இந்தியன் ரெசிடென்ட் above 18 years, 18 வயசுக்கு மேலுள்ளவர்கள், அதுவும் இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க யாரா இருந்தாலும் நீங்க
இன்வெஸ்ட் பண்றதுக்கு தகுதியான ஆளா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பேன் கார்டு வேணும், ஒரு ஆதார் கார்டு வேணும், ஒரு ஆக்டிவ் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் இதுல நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் அந்த பேசிக் ரிக்வயர்மெண்ட். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த 10 ரூபாயிலேயே நம்ம வந்து தங்கத்துல முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்றியே, 10 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கம் வரப்போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது என்ன, எவ்வளவு தங்கம் வரும் அப்படிங்கிறத நான் இப்போ அடுத்தது காமிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேமிப்பெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம்? ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவோ, இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அதை இந்த டைம்ல இதெல்லாமே இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காகவும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாசம் வெறும் 600 700 ரூபா கட்டினாலே போதும், உங்களுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்குமான கவரேஜ் கிடைக்குது. அதுவும் 15% டிஸ்கவுண்டோட. 51 இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் உங்களுக்கு சேர்ந்தது எதுன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்க. இது பாலிசி பஜாரோட டேர்ம் இன்சூரன்ஸ். நம்ம குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச தங்கமாகட்டும் அதாகட்டும் எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சிடுறது, இல்லை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வந்து எல்லாத்தையும் வித்தாவது உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு போறப்போ அந்த நேரத்தில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு இருந்திருந்தா அந்த கவரேஜ் எல்லாமே அது பார்த்துக்கிறப்போ உன்னோட சேமிப்பும் நல்லா பாதுகாப்பாக இருக்குமா. அதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது. அதுக்காக தனித்தனியாக மாசம் அவ்வளோலாம் கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாசம் ஒரு 400 500 ரூபா கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்குமான கவரேஜ் கிடைக்குது. அதுவும் ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட் கூட இருக்கு. இது எல்லாத்தோட முக்கியமா அந்த சூழ்நிலையில நீங்க அங்கேயும் அலையாம இருக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் கிளைம் சப்போர்ட்டும் இருக்கு. அதை விட இன்னும் மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ், உங்க கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே அந்த 6 மாசத்துல இருந்து அந்த செலவுகள் ஆகட்டும், டெலிவரின்னு சொல்லி அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இந்த ஒரு இன்சூரன்ஸ்ல இருக்கு. 6வது மாசத்துல இருந்து 50,000 வரைக்குமான மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கூட உங்களுக்கு கிடைக்குதுன்னா பாருங்க. சோ நான் சொன்ன இந்த ஒரு டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது ரெண்டுமே வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வாங்க 10 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்களா, இதுதான் அந்த டேபிள். ஸோ இப்போ நம்ம வந்து 1 கிராம் தங்கத்தோட விலை எவ்வளவு? 12,700 சில்லற அந்த மாதிரி இருக்கு. இப்போ அதையே நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அப்படிங்கிறதா இந்த ஒரு டேபிள். ஸோ 10 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 0.0000819 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு தான் உங்களுக்கு கிடைக்குது. 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 0.00169 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு உங்களுக்கு கிடைக்குது. 50 ரூபாய்க்கு நான் வாங்குறேன்ப்பா தங்கத்தை அப்படின்னா 0.00409 கிராம் தங்கம் உங்களுக்கு கிடைக்குது. 100 ரூபாய்க்கு நான் வாங்கி போடுறேன் அப்படின்னா 0.00895 தங்கம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. ஏதோ என்னால முடிஞ்ச என்ன 10 ரூபாய் 20 ரூபாய் டெய்லி என்னால் முடிஞ்சதை நான் இதில் இன்வெஸ்ட் பண்றேன். எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல உங்க போன் எடுத்து பிளே ஸ்டோருக்கு போய் ஜியோ ஃபைனான்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட நம்பரை போட்டு லாகின் பண்ணுங்க. ஒரு ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபியை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த ஆப் ஓபன் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நம்ம இப்போ தங்கத்தில் முதலீடு செய்ய போறோம் இல்லையா, அதனால ஜியோ கோல்டு நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் தான் நீங்கள் எவ்வளோ முதலீடு செஞ்சிருக்கீங்க, எவ்வளோ கிராம் தங்கத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஆல்ரெடி நான் 2 தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து 0.0014 கிராம் ஆஃப் கோல்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு காட்டுது. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்னா பை கோல்டு, செல் கோல்டு, கெட் கோல்டு காயின், வியூ டிரான்சாக்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பை கோல்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதான் பாருங்க, பை 24 கேரட் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு காமிக்குதா. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து வேல்யூக்கு வேணாலும் தங்கத்தை வாங்கிக்கலாம், இல்லை வெயிட்டுக்கு வேணாலும் தங்கத்தை வாங்கிக்கலாம். இல்லை நான் 10 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி நான் 10 ரூபாய்க்கு தங்கம் வாங்குறேன் அப்படின்னாலும் வாங்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ கிராமுக்கு நான் வாங்குறேன் தங்கத்தை, அதுக்கு எவ்வளோ ரேட்டோ அதை நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் வாங்கலாம். நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அங்கே லைவ் கோல்டு ரேட்டுன்னு தெரியுது பாருங்க. அங்கே தான் நீங்கள் டே டு டே என்ன மாதிரியான தங்க விலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ட்ராக் பண்ண முடியும், அதுவும் லைவா. இப்போ நான் 10 ரூபாய்க்கு தங்கம் வாங்க போறேன். ஸோ 10 ரூபாய்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணது அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிராம் கோல்டு நான் வாங்க முடியுது அப்படின்னு. 0.007 கிராம்ஸ் காமிக்குது. அதே நீங்க 100 ரூபாய் பண்ணீங்க அப்படின்னா 0.0076 கிராம் காமிக்குது. சோ எவ்வளவுக்கு தங்கம் வாங்குறீங்களோ அவ்வளவு ரேட் போடுங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீட்னு கொடுங்க, அந்த ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சோ இந்த பேஜ்ல எவ்வளவு கோல்டு வாங்கியிருக்கீங்க, எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, ஜிஎஸ்டி வேல்யூ என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வரும். அங்கதான் நீங்க பே பண்ணணும். அடுத்தது அங்கே நீங்க ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூஸ் பேமெண்ட் மெத்தட்னு காமிக்கும். உங்களுக்கு தகுந்த பேமெண்ட் மெத்தட் யூபிஐயோ இல்ல கார்டு ஏதோ ஒன்று கொடுத்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு காட்டும். கீழே வியூ டிரான்சாக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த நேரத்தில் எவ்வளவு தங்கம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா லிஸ்ட்டும் உங்களுக்கு அங்கே வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க, 10 ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்கியாச்சு, முதலீடு செஞ்சாச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய சில காமன் டவுட்ஸ் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும், அது என்ன அப்படிங்கிறத நானே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் பாருங்க. நான் வந்து எப்படி இதை ரெடீம் பண்ணுறது, டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். டிஜிட்டல் கோல்டை நான் வாங்கிட்டேன். இப்போ இதை நான் வந்து ஃபியூச்சரில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
டிஜிட்டல் கோல்டாகவே வச்சிருக்கலாம். ஒருவேளை அதோட விலை ஏறுதப்பா, எனக்கு இப்போ வந்து இதை வித்துட்டு நான் வந்து லாபம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போவே அதே பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து செல் கோல்டு கொடுத்து வித்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல காயினாவோ பிஸ்கெட்டாவோ இல்லை ஒரு ஜுவல்லரியாவோ நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்து வர வச்சுக்கலாம் ஃபிசிக்கல் கோல்டாக. ஸோ இந்த மாதிரி ரெடீம் பண்ணிக்க முடியும் உங்களால். அடுத்த டவுட் என்ன கேட்பீங்க, எனி சார்ஜஸ் ஃபார் ஸ்டோரிங்? நல்ல பேங்க் செக்யூர்டு வோல்ட்டில் தான் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம பேங்க் லாக்கருக்கெல்லாம் கமிஷன் கொடுக்குறோம், ஃபீஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்குமே ஏதாவது ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் எதுவும் இல்லை. 5 வருஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா நாமினல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்த டவுட், எஸ்ஐபி ரெகுலராக போட முடியுமா? இப்போ நான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ரெகுலராகவே பண்ணலாம். ஃபிசிக்கல் கோல்டு டெலிவரி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல செக்யூர்டு சேஃப்டி லாஜிஸ்டிக்கில் தான் வந்து உங்களோட தங்கம் வீட்டுக்கு வந்து சேரும். ஸோ அந்த இதில் ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா சேஃபாகவே இருக்கும் உங்களோட தங்கம் வீட்டுக்கு வரப்போ. ஸோ இவ்வளோ தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது முதல் கொண்டு நான் நீட்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 10 ரூபாய்க்கு கூட நம்மளால் தங்கம் வாங்க முடியும். அதுக்கான ஒரு அருமையான ஆப்ஷன் தான் ஜியோ ஃபைனான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பண்ணுறோம். அண்ட் முழுக்க இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இதில் தான் நீங்கள் முதலீடு செய்யணும், அதில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அட்வைஸ் கிடையாது. ஸோ அதை நல்லா தலையில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் உங்களுக்கு எப்படி படுது, ஓகே தானா, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்கீம் தெரியுமா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். நான் சொன்ன அந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம், அதை மட்டும் மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்க. Boss Wallah. Be the boss.